வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 20 திங்கட்கிழமை. இனிய தீபாவளி திருநாள் ஆய்வறிக்கை. இனிய தீபாவளி திருநாளிலே அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வானிலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கு தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பொழிந்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக கிடைக்கப்பெற்ற வரைக்கும் பொழுது விடிந்ததும் சரியான நிலவரம் கிடைக்கும். இப்பொழுது வரைக்கும் பெய்திருக்கூடிய மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி காரமடைக்கும் பெரிய நாயக்கம்பாளையத்திற்கும் மேற்கே உள்ள மேட்டுப்பாளையம் மேற்கு பகுதி, அதாவது தோளம்பாளையத்தில் 200 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, 20 சென்டிமீட்டர். மேலும் தூத்துக்குடியில் 67 மில்லிமீட்டரும், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட புதுக்கோட்டையில் 100 மில்லிமீட்டரும், தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் 68 மில்லிமீட்டரும், குற்றாலத்தில் 65 மில்லிமீட்டரும், பவானிசாகர் அருகே இருக்கக்கூடிய, அதாவது நீலகிரி மாவட்டத்தோட பவானிசாகர் சரிவு, கிழக்கு சரிவு, கோடநாடு கோத்தகிரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கெங்கரையில் 135 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கெங்கரை. மேலும் கொடநாட்டில் 70 மில்லிமீட்டரும், சத்தியமங்கலத்திற்கு வடக்கே உள்ள அனைத்து பகுதிகளிலும் 8 சென்டிமீட்டருக்கு மேலே 80 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கு. சத்தியமங்கலம், பண்ணாரி, தாளவாடி இதன் இடைப்பட்ட வன பகுதி எல்லாமே. இந்த நிலையில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எங்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு